ஹீரோ கூட வில்லன் கூட ஒரு 10 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கன்னா அதனால எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நானும் ஃபைட்டர்னு நினைப்பாங்க. நான் ஒருத்தன் வந்து ஃபைட்டர் இல்லை ஆர்டிஸ்ட்னு பார்க்கறவங்களுக்கு தெரியாது. குடும்பத்துக்கே ரஜினி சார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால அவருக்கு அவர் வந்து வெளியே வந்துட்டு ஜெயிலில் வந்து வருவா சம்பத் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுற எனக்கு வந்து அவர் வாயால என்ன பேரை சொன்னதுனாலயோ என்னவோ இல்லை சார் நீங்க சொல்லிதான் இங்க வந்தேன், எப்படி சார் இதுவும் கமிட் ஆயிட்டேன் சார், பெரிய படம் சார் அப்படின்னு அவங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து அவர் லைன்ல வந்துட்டார், நீங்க வந்தே ஆகணும், வரலன்னா இங்கேயும் நடிக்க மாட்டீங்க அங்கேயும் நடிக்க மாட்டீங்க, எந்த படமும் நடிக்க விடாம பண்றேன். பிளைண்டா இருந்தேன் நான். புரியுது, பிளைண்டா நம்பிட்டேன். அதுவும் சங்கர் சார் செலக்ட் பண்ணாருன்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை, சங்கர் சாரே செலக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் வசந்த படம் சார் போய் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தோன்னா பரவாயில்ல நல்லா இருக்கு, ஃபோட்டோஜெனிக்கா இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. நான் நினைச்சேன் அவர் நமக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். போய் ட்ரை பண்ணுங்க சொன்னா எனக்கு இல்லை சார் யாருமே தெரியாது. நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ல கொடுத்து நம்மளையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு டைலாக் கொடுத்து அடுத்த கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டைரக்டர்ஸ் வரலையேன்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருக்கதான் செய்யுது. என் கூட பழகிற பசங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏய் உன்னெல்லாம் யாரா வில்லனா பண்ண, இன்னைக்கு டாப்ல இருக்கிற ஒரு 7-8 ஸ்டார்ஸ் படத்தை நான் இப்போ விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே இல்ல வேண்டாம் வேண்டாம் யூசுவலா வர மாதிரி கூப்பிட்டாங்க, இப்பவும் கூப்பிடுறாங்க. சி நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், அதாவது நீங்க முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கீங்க, சினிமா வந்து வரணுன்ற ஆசைலாம் பெருசா அப்படி இல்லை, அதுக்கான முயற்சிலாம் மேற்கொண்டது இல்லை, அது ஒரு தற்செயல நடந்த ஒரு விஷயம்னு சொன்னீங்க. சின்ன வயசுல நீங்க சினிமாவுக்கும் உங்களுக்கு மன தொடர்பு எதை சொல்றீங்க? சினிமா பார்க்கறதுல சினிமா பார்க்கறது வந்து பிடிக்காதுங்க. ஆக்சுவலா நான் வந்து எங்க வீட்டில் எங்க அப்பாவை தவிர மற்ற எல்லாருமே, நாங்கள் 6 பசங்க, 3 பெண்கள் 3 ஆண்கள். எங்க அம்மா நாங்கள் 6 பேர், 7 பேருமே வந்து ரஜினி சாரோட பெரிய ஃபேமிலியே. ஸோ எங்க அப்பாவை தவிர எங்க அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காது. பட்டு படங்கள் நிறைய பார்ப்போம். எங்க அம்மாவுக்கும் படங்கள் பார்க்குற பழக்கம் நிறைய உண்டு. ஸோ எங்க வீட்டுக்கிட்ட நான் பழைய வண்ணார் படம் தான் பிறந்து வளர்ந்தலாம். ஸோ மகாராணி தேட்டரு, அகஸ்தியா தேட்டரு, பாரத் தேட்டரு, பாண்டியன் தேட்டரு, இந்த 4 தேட்டர்லையுமே மாறி மாறி படங்களை நிறைய பார்த்துருக்கோம். ஸோ சின்ன வயசுல எங்க வீட்டில் டிவி அப்பெல்லாம் இல்லை. 25 காசு கொடுத்து 2 தெரு தள்ளி ஒரு வீட்டில் வந்து டிவி இருக்குவாங்க, அங்கே போய் படம்லாம் பார்த்துட்டு வந்த காலங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி சினிமா வந்து பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் எல்லாரும் போல. எங்களுக்கும் அப்பெல்லாம் வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஒண்ணு இப்ப நீங்க 7 பேருமே பப்பா தவிர எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க மறக்க முடியாத ஒரு தியேட்டர்ல போய் பார்த்து ரசிச்ச படம் எது சொல்லுவீங்க? எல்லாரும் ஃபேமிலியா போய் ரொம்ப ஆக்சுவலா நான் ஃபேமிலியோட போனது வந்து நம்ம மோகன் சாரோட படம் ஒண்ணு, விதி. அந்த படம் தான் வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்தது. 2 ரிச்சா, அப்பெல்லாம் கைவண்டி ரிச்சா எங்க ஏரியால இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிச்சால அகஸ்தியா தேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். அது மறக்க முடியாத ஒரு நினைவு. அது இல்லாம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பார்த்தோம்னா ரஜினி சாரோட படம், அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. நான் இருக்கிறது பழைய வண்ணாரப்பேட்டை. ஒரு தீபாவளிக்கு ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அபிராமி தேட்டர் புரஷாக்கத்துக்கு நான் டிக்கெட் வந்து ஒரு ரசிகர் மன்றத்துல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், நானும் ஃப்ரெண்டும் போறதுக்காக. அன்னைக்கு செம்ம மழை. படிக்காதவன்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீ சொன்ன கரெக்ட். அது அந்த படம் தான். ஃபுல் மழை. எங்க வீட்டுல டேய் சினிமாக்காக ஒழுங்கா வீட்டுல இருக்கிறாங்க, எனக்கு பார்த்தே ஆகணுன்றது. நானும் என் ஃப்ரெண்டு போறதா இருந்தது. ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுல விடல, அவனும் வரல. நான் இடுப்பளவு தண்ணியில கொடையை பூச்சிட்டு அங்கிருந்து பஸ்ஸு கிடையாது ஒண்ணும் கிடையாது, நடந்தே வந்து ரஜினி சார் படம் படிக்காத அபிராமி வந்து பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுல அப்படி திட்டாங்க அன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு திரைப்படங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து முதல்ல இருந்து சின்ன வயசுல இருந்து. உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு நம்ம ஒரு வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம், வீட்டு விட்டு வந்துட்டோம், அதெல்லாம் இருக்கும்போது ஜோசியத்து மேல நம்பிக்கை இருந்துச்சா? ஒருத்தர் சொல்றாரு, சொன்ன உடனே அதாவது நடக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க அதுக்கு ஆயத்தமா வரீங்க இல்லையா? நீங்க நடிகன் தானே நீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான முயற்சி நீங்க தானாவே ஊட்டி ஏறணும்னு இறங்குறீங்க. நான் வந்து அப்போ அந்த காலகட்டத்துல வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இருக்கும்போது
அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கேன். ஓ ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த ஜாப்ல வந்து முழு நேரம் அதுதான் என்னோட லைஃப்னு நான் இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கல, அதை நான் தேர்ந்தெடுக்கல. ஆக்சுவலா எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் ரொம்ப நேசிச்சு ரொம்ப நாள் விளையாடுற பாஸ்கெட்பால் கேம் இருக்கு, அது மூலியமா அப்பாயின்மெண்ட் ஆகணும், இதெல்லாம் தான் என் மைண்ட்ல இருந்ததே ஒழிய அப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த தனியார் வங்கியோட அந்த ஜாப் வந்து எனக்கு தற்சமயத்துக்கு அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறோன்ற ஒரு கேள்விக்குறி என்கிட்ட இருந்துட்டே இருந்தது. கேள்வி என் மனசே என்ன கேட்டுட்டே இருந்தது, இதுதானா? ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம். ரொம்ப கோடீஸ்வரம் ஃபேமிலி இல்லைன்னா கூட ஒரு காரு வீடு ஒரு 100 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இப்படி ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம். ஒரு ஏதோ ஒரு வீராப்புல வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து என்ன பண்ண போறோம், வெளியே வந்து இதை சாதிக்கணும்ல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன். அப்போ அந்த டைம்ல அப்போ ஒரு ஜோசியர் வந்து சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ப வேண்டிய ஒரு அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள் மேல. பிளஸ் ரொம்ப ஜோசியெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்லாம் கூட ஜோசியர் வீட்டுல எல்லாம் பார்ப்பாங்க, அது மேல ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலா. ஸோ அதனால சொன்ன உடனே எனக்கு கேட்ச் ஆச்சோ இல்லையோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேட்ச் ஆயிடுச்சு. இவன் ஹைட்டு வெயிட்டுமா இருக்கான், நல்லா வில்லமா இருக்கான், ஹீரோ ஆயிடுவான், அப்படி இப்படின்னு பசங்களாம் உசுப்பேத்தி, அதுதான் என்னை வந்து அந்த உந்துதல் சக்தியை கொடுத்து. சில வேட்டி அதாவது நடக்க போதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கான இதுவும் சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு நடக்குதுன்னா கூட அதுக்கான முயற்சி நம்ம மேற்கொள்ளலாம். அது நீங்க இமீடியட்டா பண்ணிருக்கீங்க. நீங்க அது வந்து வேலையை விட்டுட்டு பண்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதுதான் சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எனக்கு வேற வருமானமும் கிடையாது, இந்த வேலை செஞ்சு வர சம்பளம் மட்டும்தான். ஸோ அதை விட்டுட்டு வர அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கடவுள் கொடுத்து அந்த கட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா பிளைண்டா இருந்தேன் நான். புரியுது. பிளைண்டா நம்பிட்டேன். அதுவும் சங்கர் சார் செலக்ட் பண்ணாருன்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை, சங்கர் சாரே செலக்ட் பண்ணிட்டாரு, இனி நமக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் சினிமாவில் இருக்கான்ற நம்பிக்கையில நான் வந்து கம்மிட் ஆகி வேலையை விட்டுட்டேன். அப்போ இப்போ நீங்க இன்னொன்று, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஏழ்மையில இருக்கோம், பெருசா நமக்கு பண வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கன்னும் போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அது 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 அந்த தெரியும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும், அது போராடி வராங்கன்னு. நல்ல நீங்க சொன்னீங்களே, நல்ல ஒரு குடும்பம், எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரிலாம் போயிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் பெரிய இது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு பையன் திடீர்னு வெளியே வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் பாத்தீங்களா? அதான் வீராப்பு, நான் வந்து பாத்துக்கிறேன். அதுதான் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையிலே அது வந்து என்ன சொல்றது, ஒரு டஃப்பான டெசிஷனு. ஆனா நான் இப்போ வரைக்கும் சரி, நானா ஒரு முடிவு எடுப்பேன், எடுக்கிற வரைக்கும் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், அந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா. ஒரு திடமா ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து நானே பின்வாங்க மாட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து இந்த என் சிஸ்டரோட மேரேஜ் பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் எங்க அப்பா கிளம்பிட்டாரு. சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச பிறகு போனா கரெக்டா இருக்குன்றதுக்காக தங்கச்சிக்கு எப்போ மேரேஜ் முடியுதோ அன்னைக்கு மறுநாள் நான் கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சிஸ்டருக்கு தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. முந்தின நாள் ரிசப்ஷனு, மறுநாள் மேரேஜ் காலையில் ஆச்சு. அன்னைக்கு மறுநாள் ஈவினிங்கு நான் என் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக நானும் என் தம்பி 2 பேரும் போகிறதா வந்து தம்பி பேக் ஆகிட்டாப்புல. நான் வந்து ஏன்னா அடுத்து என்ன பண்ண போது தெரியாதுல்ல, வீட்டு விட்டு போகிறது பிரச்சனை இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தெரியாது. அவன் கொஞ்சம் பயந்துட்டு வீட்டிலே இருந்துட்டான். நான் வந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் நண்பர்களோட சப்போர்ட் தான். விட்டு வெளியே வந்தோடனே யூஎஸ்ல என்னுடைய காலேஜ் மேட்டு அவன் யூஎஸ் போயிட்டான். இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி லெட்டர் போட்டு, இந்த மாதிரி அவங்க வீடு டீனரில் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கலாமாடா அப்படின்னு கேட்டு ஒரு லெட்டர் போட்டேன். எனக்கு லெட்டர் போட்டு எல்லாம் போய் சேர்ந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த கேப்பில் வீட்டு வெளியே வந்தோன்னா நேராக எங்கள் சொந்த ஊரில் எங்கள் சித்தப்பா பையன் இருக்கான். எந்த சொந்த ஊர் எதுனா உங்களுக்கு? கும்மிடிப்பட்டி பக்கத்துல மாநெல்லூர் அப்படிங்கிற வில்லேஜ், திருவள்ளூர் மாவட்டம். அங்க எங்க பூர்வீக வீடும் அங்க இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் வாடகை விட்டுருந்தோம். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே எங்க சித்தப்பா வீடு இருக்கு. அவர் பையன் வந்து எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு, அண்ணன் தான், பட் சின்ன வயசுல இருந்து போட ஃப்ரெண்டு மாதிரியா. ஸோ அதனால சொன்ன உடனே வாடா நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தான் 2 மாதம் இருந்தேன். அங்கிருந்து தான் என் ஃப்ரெண்டு யூஎஸ்க்கு லெட்டர்லாம் போட்டு அந்த கம்யூனிகேஷன்லாம் வரதுக்குள்ள 2 months கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் அம்மாட்ட சென்னையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம்பத்து வருவான், ஒரு 6 மாதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே தங்கிட்டு அங்கே ஒரு 6 மாதம் இருந்தேன்.
சினிமா முயற்சிகள்லாம் அங்க இருந்துட்டு இல்ல அப்பெல்லாம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டேன். அந்த வீட்டுல இருந்து ஒரு மேன்ஷனுக்கு போனேன். மவுண்ட் ரோட் எத்தனை நாள் தான் ஒரு இன்னொரு வீட்டுல போயிருக்க முடியும். அதனால மேன்ஷன்ல மவுண்ட் ரோட்ல கிரிபவன் மேன்ஷன் ஒன்று இருக்கு. அங்கதான் வந்து கருணாஸ் சார் நான் போய் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் அங்கிருந்து கிளம்புறாரு அவரு. அவர் அங்கதான் பல வருடங்கள் அங்கதான் தங்கியிருந்திருக்காரு. ரகுவரன் சார் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அங்க இருந்திருக்காரு. அப்படி ஒரு ராசியான ஒரு மேன்ஷன் அது. ஆக்சுவலா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் படத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதுவாரு ஈரோடு சௌந்தர் சார், அவரும் அங்கதான் இருந்தாரு. அப்புறம் கற்பையா சார், அவரும் அங்கதான் இருந்தாரு. நான் போகும்போது அவங்களாம் அங்க இருக்காங்க. சங்கர் சாருடைய மேனேஜர் விமல் சார் அங்கதான் இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவரு ரூம்மேட்னா பக்கத்து ரூம், ரொம்ப க்ளோஸ். அங்கிருந்து ரொம்ப பழக்கமானாரு. ஸோ அங்கிருந்து தான் இந்த சினிமா இதெல்லாம் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அங்கேயும் இது மாதிரி சினிமாக்காரெல்லாம் இருந்தாங்க. ஆப்வியஸ்லி என்னோட ஸ்கூல் மேட்ஸோடைய மேரேஜுக்காக கோயம்புத்தூர் போறோம். அப்போ அங்க மாசாணியம்மன் கோயில் போறோம். அந்த விஷயங்கள்லாம் அப்பதான் நடக்குது. ஆனா உங்களை தாண்டி வேற யாரும் சினிமால கிடையாது உங்களுக்கு முன்னாடி? உங்க ஃபேமிலி யாருமே கிடையாது. எவ்வளவு, அதாவது எப்பவுமே சினிமாக்குள்ள வரும்போது சொல்றேன், இந்த மாதிரி எந்த பின்புலவுமே இல்லாம வர எல்லாருக்குமே இந்த ஆரம்ப காலத்துல இந்த ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் எப்படி இல்லை, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடலான்ற அந்த நம்பிக்கை, நீங்க சொன்னீங்க நான் டிசிஷன் எடுத்துட்டா பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க? என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் திரும்பி வரக்கூடாது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நீங்க? அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம்னா, ஒரு 250 வாடகையில நான் தங்கியிருந்தேன். அப்போ அது வரைக்கும் வந்து என் துணியை நான் துவைச்சதே கிடையாது. அந்த 250 வாடகையில் அந்த வீட்டில் இருக்கும்போது, அந்த ரூம்ல இருக்கும்போது 2 பேர் தான் தங்க முடியும். எங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் தான் அந்த ரூமே இருந்தது. அதுக்குள்ள ஒரு சின்ன பாத்ரூம், அதுலதான் எல்லாமே பண்ணுவோம், துணி துவைப்போம். அதெல்லாம் இப்போ நினைச்சா கூட ஒரு வீராப்பில் அதெல்லாம் நம்ம வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கோமே அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல வந்து நண்பர்கள் தான் சார் மெயினா. நான் அந்த ஜோசிகா சொன்ன உடனே எங்க கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் குமரவேல்னு, அவன் தான் வந்து சங்கர் சாரோடைய அசிஸ்டன்ட், வந்து எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு ஸ்கூல் மேட்டு. வசந்தபாலன் சார் வந்து அவருக்கு என் ஃப்ரெண்டுக்கு காலேஜ் மேட்டு. ஸோ அவன் கொடுத்த ஹோப் தான் வந்து ஒரு லிங்க். அது வரைக்கும் எனக்கு சினிமா யாருமே தெரியாது. அந்த மேன்ஷன்ல 2-3 பேர் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பயம். எனக்கு அவங்க பார்க்கும்போது எனக்கு போய் கேட்கணும்லாம் என்னன்னு வரல. அங்க போய் தங்கி கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஜோசியரை பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இல்ல. அதனால பார்த்தா அப்படி பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான் வழியா. மற்றபடி கிட்ட போய் பேசி வாய்ப்பு விடுங்கலாம் கேட்டது கிடையாது. இந்த ஜோசிகாரை பார்த்து சொன்ன பிறகுதான் நான் அதுக்கப்புறம் தான் அவங்களே கூட நான் பார்த்து வாய்ப்பே கேட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து குமரவேல் சொன்ன பிறகு ஒரு நாள் கூட்டின்னு போய் வசந்தபாலன் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் தான் வந்து ஸ்டில் ஷூட்லாம் பண்ணோம், நீங்க அப்பதான் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜ்பாபுன்னு ஸ்டில் போட்டோகிராஃபர் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவரோட ரூம்மேட் வந்து பரணி அப்படின்னு கேமராமேன். அவர் ஆக்சுவலா வசந்தபாலன்ஸோட ரூம்மேட். இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு பெரிய டைரக்டராக, ஐ மீன் பெரிய கேமராமேன் பிளஸ் டைரக்டராகவும் இப்போ பண்ணியிருக்காரு அவரும். அப்புறம் விமல் என் ரூம்மேட். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சென்னை சிட்டி ஃபுல்லா 2 பைக்ல விதவிதமா லைவான லொக்கேஷன்லயே ஒரு இட்லி கடை இருக்கும் சென்ட்ரல் கிட்ட. அங்க இட்லி கடையில போய் மக்களா இருந்துட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு கம்பெனி ஒன்று போட்டுக்கிட்டு இட்லி சாப்பிட்ற மாதிரி ஸ்டில்லு லைவான ஒரு ராஜ்பாபு வந்து நல்லா அழகா எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீச் ரோட்ல ஒரு ஸ்டைலா நல்ல டிஷர்ட்லாம் போட்டு ஜீன்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு. அப்புறம் ஒரு பீச்சில் ஒரு பிணம் வந்து ஒதுங்கி இருந்தா அப்படி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரே உடம்பெல்லாம் ஃபுல்லா அந்த பேர் பாடியோட அந்த சத்தை அந்த குப்பை எல்லாம் இருந்து அப்படி ஒரு ஸ்டில் இப்படி விதமா எடுத்து ஒரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சினிமா கம்பெனியும் இவ்வளவு பெரிய ஆல்பம் இருக்கும், அந்த மாதிரி பெருசா ஆல்பம் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் வசந்தபாலன் சார் போய் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தோன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கு, போட்டோஜெனிக்கா இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. நான் நினைச்சேன் அவர் நமக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். போய் ட்ரை பண்ணுங்க சொன்னேன். எனக்கு இல்லை சார், யாருமே தெரியாது. இல்லை கம்பெனி போங்க, நான் இங்க வர போய் பாருங்க, சூப்பு கூட்டுன்னு ஆஃபீஸ். அப்பெல்லாம் சூப்பு கூட்டு தான் எனக்கு வந்து தாய் வீடு மாதிரி. எனி டைம் அங்கதான் இருப்போம். ஏன்னா அங்க எப்பவுமே ஒரு 4 டைரக்டர் இருப்பாங்க. 4 பேர் டைரக்டர்னா ஒரு 40 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. யாராவது வருவாங்க போவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அதுல இருந்து அங்கிருந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரா டெவலப் பண்ணி அது மெயினா சினிமாவில் கான்டாக்ட்ஸ் தான். ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் பார்த்துட்டே இருப்பேன். மினிமம் ஒரு 20 கம்பெனிக்காவது ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்க்க தான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்
சரி ஓகே கிடைச்சிடும். ஸோ அப்படி கிடைச்சதுதான் வாய்ப்புகள் கிடைச்சதுதான் ஒவ்வொரு வாய்ப்பு. இன்னி வரைக்கும் நான் முயற்சி பண்றதுனால தான் கிடைக்குது. ஒரு 10 பேரை முயற்சி பண்ணேன்னா 2 பேராவது எனக்கு ஏதாவது வாய்ப்பு, இன்க்ளூடிங் காந்தாரா. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 27-28 வருஷம் ஆயிடுச்சு நீங்க நடிக்க வந்து. ஒரு எப்படி 250 படத்துக்கு மேல பண்ணிட்டீங்க நீங்க. தமிழ் சினிமா இப்போ எல்லா லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயம் ஆகுது. தமிழ் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னன்னா உங்களுக்கு நிச்சயமா இது பர்சனலாக கேட்குறேன் நான். நிறைய படங்கள் நம்ம நடிச்சிருக்கோம். ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்தா அப்பீலிங்காக எல்லாமே ஃபிசிக்கலாக எல்லாமே இருக்காங்க. ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட வசனங்கள் நமக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்களே அப்படின்றது உங்களுக்கு உண்டா? நிறைய, ஏன்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான உடல்வாகு இருக்கு. போலீஸாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, வில்லனா பண்ணிருக்கீங்க, கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. டயலாக்ஸ் நமக்கு ஏன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்களேன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு அதர் லாங்குவேஜ்ல வந்து கொடுக்குறாங்க. தமிழ்ல அது ஏன் இல்லை? மெயின் வில்லனெல்லாம் பண்ணியிருக்கேன். மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துல கூட நிறைய மெயின் வில்லனாக இல்லைனா கூட மெயின் கேரக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து பிகினிங்கில் நான் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு டைலாக் 2 டைலாக் அப்படி பேச ஆரம்பிச்சு நல்லா ஃபேஸ் தெரிகிற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஹீரோ கூட வில்லன் கூட இப்படி பண்ண ஆரம்பிச்சு, சின்ன சின்ன போலீஸ் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே ஹிட் படம். அதை பார்க்குறவங்க எல்லாருமே மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸாவே தான் வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் தங்கலான வரைக்கும் அப்படிதான் நான் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட அப்படிதான் பண்ணியிருக்கேன். விக்ரம்ல வந்து வில்லன் கூட பண்ணேன். தங்கலான்ல வந்து கடைசியா நான் வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணேன்னா விக்ரம் சார் தங்கலான் படத்துல தங்கலான்ல பண்ணேன். ஒரு பக்கம் வந்து சரி ஓகே நம்ம இன்னமும் நம்மளை வந்து ஹீரோ கூட வில்லன் கூட வர அளவுக்கு அந்த கேரக்டர் பண்ற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த தகுதி இருக்கு நினைச்சு டைரக்டர்ஸ் கொடுக்குறான்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ல கொடுத்து நம்மளையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு டைலாக் கொடுத்து நடிக்க வச்சு நம்மளை ஒரு அடுத்த கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டைரக்டர்ஸ் வரலையேன்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருக்குதான் செய்யுது. மற்ற லாங்குவேஜ்ல பண்றோம், ஏன் நம்ம தமிழ்ல மட்டும் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குதான் செய்யுது. அந்த கவலை ஏக்கம் எல்லாமே இருக்குதான் செய்யுது. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வெற்றி பெற்ற படங்கள்ல நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ படங்கள் பெரிய வெற்றி படங்கள்ல நடிச்சு நிறைய படம் கிட்டா இருக்கு இல்லையா, அதுல அந்த மாதிரியே கேரக்டர் பண்ணதுனால தொடர்ந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸே கூப்பிடுறாங்க. ஒரு சில இயக்குநர்கள் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல ஹீரோயின் அப்பாவா முறையா ஒரு ஸ்கூல் பிடி வாதியாரா பண்ணேன். இந்த படம் வந்து பெருசா போல ஒரு அற்புதமான கேரக்டர், அழுது புலம்பி நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா, பட் ஆனா அவரே வந்து ஒரு கடத்துல உடஞ்சி அழுது புலம்பி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அற்புதமான கேரக்டர் கொடுத்திருந்தாரு படத்தோட இயக்குனர் வந்து லோகியாஸ். அதே மாதிரி டைரக்டர் பார்த்திபன் சார் வித்தகன் அப்படிங்கிற படம், அதுல பார்த்திபன் சாருக்கு அப்பாவா பண்ணேன். அவரோட 50th படம் நினைக்கிறேன். டைட்டில் வித் த கன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. அவர் பையன் இன்னொரு பொண்ணு இருக்கும். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் நடிக்கல, அதுல சின்ன வயசு. அந்த என் பொண்ணை வந்து வில்லன் வந்து கழுத்தை அறுத்து சாவடிப்பாரு. அந்த சமயத்துல ஒரே டேக் தான் போவேன். அவர் பார்த்திபன் சார் சொன்னது என்கிட்ட, ஒரே டேக் தான் போவேன். உண்மையிலேயே உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிருந்தாங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி நடிச்சதே கிடையாது, அந்த மாதிரி அழுது நடிச்சதே கிடையாது. அது எனக்கு ரியலா வேணும். ஆனா ஒரே டேக் தான் போவேன். இன்னும் பெஸ்டா பண்ணிடுங்கன்றார். நான் உண்மையிலே அது 3 மணிக்கு பகல் சொன்னாரு, ஆனா நைட் எஃபெக்ட் 9 மணிக்கு ஷார்ட் வந்தது. அது வரைக்கும் என்னென்னவோ யோசித்து அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரே டேக்ல முடிச்சேன். எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. பட் அந்த படம் சரியா போகல ஆக்சுவலா. கரெக்ட். அதுல வந்து அதே பார்த்திபன் சார் இருக்கும்போது நான் அப்பாவை அதே படத்துல கேரக்டர் பண்ணும்போது நடிக்கும்போது இங்கெல்லாம் லைட்டா ஷேவ்லாம் பண்ணோம். இந்த கேரக்டர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டா கொஞ்சம் குணு இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணேன் நான். பட் படம் போல நான் நடிச்சது தெரியல. கள்ளத்துப்பாக்கி அதே மாதிரி தான், படம் பெருசா போல நடிச்சது தெரியல. பொங்கி எழு மனோகரான ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட டைரக்டர் வந்து ரமேஷ் ரங்கசாமி, எஸ்ஏசி சாரோடைய அசிஸ்டன்ட். நல்ல பெரிய கேரக்டர் ஆக்சுவலா. ஹீரோக்கு அப்பாவா ஒரு பால்காரனா
நிறைய பேப்பர்ஸ்ல தினத்தந்தி பேப்பர் ஆகட்டும், சில பத்திரிகைகள்லாம் வந்து சம்பத்ராம் வந்து பால்காரனாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்லாம் விமர்சனத்துல எழுதியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் என்னோட கேரக்டர் பத்தியும் அப்பதான் ஒரு வரிகள் வருது, வர ஆரம்பிக்குது, நம்மள மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. அப்பதான் அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் அந்த படமும் சரியா போல. இது மாதிரி நான் வந்து பெரிய பெரிய கேரக்டர், நீங்க சொன்ன மாதிரி டைலாக் பேசாம நடிச்சிருக்கீங்களா கேக்குறீங்களா? ஏன் டைலாக் பேசி நடிக்கல, கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புகள்லாம் இப்படி வாய்ப்பு வரல. படங்கள் சரியா போகுது. வந்தது நிறைய டைரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் படம் சரியா போகாதனால நான் டைலாக் பேசி நடிப்பேனானே சரி நிறைய பேருக்கு தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியல, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் தெரியல. ஸோ இவன் என்னோட தோற்றத்தையும் நான் பல படங்களில் நடித்ததையும் பார்த்து நிறைய இயக்குநர்கள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்ஃபேக்ட் நான் வந்து முதல்ல மெயின் வில்லனாக பண்ண படம், அதாவது மலையாளத்தில் ஜனகன் அப்படின்னு படம் பண்ணேன். மோகன்லால் சார், சுரேஷ் கோபி சார் நடித்த படத்தில் நான் மெயின் வில்லனு. பெரிய கேரக்டர், பெரிய பேர் கிடைச்சதில்ல. அதுக்கப்புறம் சரி நம்ம ஏன் தமிழை நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம ஏன் இனிமேல் தமிழில் ட்ரை பண்ணக்கூடாது மெயின் வில்லனா அப்படிங்கிறதுக்காக அது நடந்து ஒரு 14 வருஷம் இருக்கும், 12-13 வருஷம் மேலே இருக்கும். சரி தமிழ் இனிமேல் மெயின் வில்லனாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிருப்பேன். ஒரு 6 மாசமா ட்ரை பண்றேன். வர படங்கள்லாம் இல்லை சார், நான் வந்து மோகன்லால் சார் படத்தில் மெயின் எல்லாம் பண்ணியிருக்கேன் சார், அது மாதிரி ஏதாவது மெயினாக கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வர படங்கள்லாம் விட்டுட்டு இருக்கேன். அப்படி முயற்சி பண்ணி கிடைச்ச படம் தான் வருஷ நாடு அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து மாயி படத்தோட இயக்குனர் சூரியபிரகாஷ் சார். எவ்வளோ பெரிய ஹிட் படம் அது. அதுல நியூ ஃபேஸ் ஹீரோ, நான் வந்து மெயின் வில்லன். சிருஷ்டி தாங்கியோடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அவங்க தான் ஹீரோயின். கணக்கர் மாஸ்டர் அன்னைக்கு பீக்ல இருக்காரு, அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ராஜ்கபூர் சார், சிங்கமொழி அண்ணன், சிங்கமுத்து அண்ணன், MS பாஸ்கர் சார், இப்படி மயில்சாமி அண்ணன், இப்படி நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிற அந்த ஒரு படத்துல நான் வந்து மெயின் வில்லன். எங் கெட்டப்பு ஓல்டு கெட்டப்பு. படம் ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்க எல்லாருமே உனக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கு சம்பத்து, இப்படி சொல்லாத ஆளுகளே கிடையாது, இன்க்ளூடிங் சரத்குமார் சார். ஏன்னா சரத்குமார் சார் வந்து சில காட்சிகள்லாம் பார்த்துருக்காரு. அவர் தான் வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார், சீஃப் கெஸ்ட். ஏன்னா மாய் டைரக்டர்னால ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. அப்படி ஒரு படத்துல நான் மெயின் வில்லனா பண்ணி 2 வருஷம் அந்த படம் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்தில் சரி ரிலீஸ் ஆகும், நம்ம ஒரு லைஃப் வரும். 2 வருஷம் அந்த படம் பண்ணல நான். ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணி 2 வருஷமா ரிலீஸ் ஆகாம அதுக்கப்புறம் தான் மற்ற படங்களை பண்ண ஆரம்பிச்சேன். அது ப்ரொடியூசர்ஸ்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இல்லை, இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல அந்த படம். அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர். இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப நீங்க சங்கர் சாரோட முதல்ல சொன்னீங்க, அது வந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்காது, பட் நம்ம மேனேஜ் பண்றது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க இனி வரைக்கும் நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான், எல்லா கம்பெனிலையும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணி ட்ரை பண்றேன். இப்போ தீனாவாகட்டும், ரமன், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அந்த டைம்ல முருகதாஸ் சார் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க வந்து ஸ்பைடர்ல கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவங்களோட முதல் படத்துல நடிச்சதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இப்பெல்லாம் தைரியமா கேட்குறேன். முதல்ல வந்து போய் பேசுறதுக்கோ கொஞ்சம் பயப்படுவேன், வாய்ப்பு கேட்பேன், பட் மெயினாக கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த புதுசில் வந்து ஏதோ ஃப்ரேமில் தெரிஞ்சா போதுன்னு தான் வந்தோம். வரும்போதே நான் வந்து ஹீரோ ஆயிடணும், மெயின் வில்லன் ஆயிடணும்னு நினச்சிலாம் வரல. நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டில் போய் ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு உத்தியோகத்தில் இதுக்குள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரானா போதும் தான் வந்தோம், அப்புறம் முகம் தெரிஞ்சா போதும் தான் வந்தோம், அப்புறம் டைலாக் ஏதாவது சின்னதாக கொடுப்பாங்களாம் பார்த்து வந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த மலையாள படம் பண்ண பிறகு தான் எனக்கே வந்து வில்லனா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தோன்றி, அது அந்த மோகன்லால் சார் படம் பண்ற வரைக்கும் எனக்கு வந்து அந்த வில்லனா கொடுங்கன்னு கேட்கறதுக்கே எனக்கு நமக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். சரி ஏதாவது 4 சீனா இருந்தாலும் நறுக்குன்னு, அதாவது நல்லா கரெக்டா கொடுங்க சார் சொல்லிட்டு மனசுல பதிகிற மாதிரி கொடுங்க சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் ஸ்பைடர்லயும் ஒரு சீனா இருந்தாலும் நல்லா இருக்கும், ஓப்பனிங் சீன் சூப்பரா இருக்கும். ஒரு மகேஷ் பாபு சாரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல நம்ம இருப்போம், அந்த நம்ம மெயினா இருப்போம் அந்த ஒரு சீனை பொறுத்த இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில இயக்குநர்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரமணாலையும் சரி,
ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அதுல எனக்கு பெருசா கேரக்டர் இல்லை. நீ அந்த காட்சியை பாத்தீங்கன்னா அந்த சீன்ல வந்து என்னோட சீனியர் நடிகர் இவர் இருக்காரு, நம்ம மகனை சங்கரன். அதாவது கேப்டனுடைய காலேஜ்ல போயிட்டு அந்த லேடி ப்ரொஃபஸர் போய் தகரா பண்ணுவேன். அப்ப என் கையை ஒடிப்பாரு. மகனை சங்கர் சார் இருந்தாலுமே முருகதாஸ் சார் வந்து எனக்கு ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி கொடுக்கணும் கேரக்டர் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தவசி படத்துல நடிக்கிறதுக்கு காரணமே வந்து ஏஆர் முருகதாஸ் சார் தான். தீனா முடிஞ்ச உடனே அவரோட குரு தான் அந்த தவசி படத்தோட டைரக்டர். ஸோ அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நானும் எனக்கு ஃபாலோ பண்றதுலாம் நான் அஞ்சவே மாட்டேன். எத்தனை முறை வேணா போய் பார்ப்பேன். பட் சில பேர் வந்து அந்த கேரக்டர் இருந்தா தான் கொடுக்க முடியும். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கும் சில டைரக்டர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால சில படங்கள் எனக்கு நீங்க பண்ணதுலயே அதை வந்து எந்த இயக்குனரோட வேலை இப்படி சொன்னீங்க இல்லையா? இப்ப பார்த்திபன் சார் சொன்னாரு வித்தகன்ல வந்து உங்க வீட்டுல ஒன்று நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து எந்த டைரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடிச்சு காட்டுறதோ இல்லைன்னா வந்து உங்ககிட்ட ஃபுல்லா விட்டுட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னா வேற எந்த இயக்குனர் எல்லாரும் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்படியே குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்ல யாரை சொல்லுவீங்க நீங்க? எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட வந்து சம்பாதி இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா எந்த வகையில அப்படின்னு சொன்னோம்னா அவரு நான் பொதுவாகவே டைரக்டர்ஸ் பார்த்தா ரொம்ப மதிக்கிற ஒரு நபர் நான். இன்ஃபேக்ட் ஒரு பயம் கலந்த ஒரு மாதிரியா இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நான். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். மரியாதை இருக்கும் எப்பவுமே. எந்த டைரக்டர் பார்த்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தோட என்னோட சின்ன பையனா இருப்பான். அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நமக்கு வந்து அந்த மரியாதை இருக்கும். அந்த பயம்ன்றது போனது வந்து இந்த கபாலி இதெல்லாம் பண்ண பிறகுதான். ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஆமா 10 வருஷம் முன்னாடி இருக்கான். மரியாதை இருந்தா போதும், ஏன் பயப்படணும் நம்ம அப்படின்ற ஒரு இது வந்து அப்பதான் நம்ம வந்து ஃப்ரீயா நடிக்கவும் முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 2 வருஷம் வந்து இந்த மாயி படம் படத்துக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச படம் வந்து காஞ்சனா. அதுக்கப்புறம் நான் 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்கிறேன்னா காஞ்சனா. அந்த படத்தில் நடிக்கும்போது ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அழகா என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாவே என்னை வந்து நான் நிறைய படங்கள்ல சின்ன சின்னதா பண்ணியிருக்கேன்னு அவருக்கு தெரியுது. நமக்கு ஏதாச்சும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல எனக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. அந்த படத்துல அந்த பேய் வந்து மூணு பேரை சாவடிக்கும். அதுல 2வது ஆள் நான். அந்த ஹோட்டல் லாபில வந்து அந்த பொண்ணோட வரும்போது பேய் வந்து அந்த பேய் இது பண்ணுவோம், கீழே வந்து இது பண்ணுவோம். அப்போ அந்த பொண்ணுக்கு கூப்பிடுவோம், வா போயிடலாம். ஏதோ ஒரு சொல்லுவேன், அந்த டைலாக் டக்கு ஞாபகம் இல்லை. உங்க அப்பா நான் ஏதோ ஒரு சொல்லுவேன் டைலாக். அந்த டைலாக் வந்து அழகா சொல்லி நடிச்சு காமிச்சது வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். சரி, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்னதா பேசியிருப்போம் டைலாக். இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுல இந்த காட்சியில அது எப்படி பண்ணணுங்கிறத அவர் அப்படியே நடிச்சு காமிச்சாரு. உங்க அப்பனுங்க உங்க அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டைலாக் பேசி நடிச்சு காமிச்சாரு. அதை அப்படியே பண்ண நான் அந்த படத்துல அவரு நடிச்சு காமிச்சது அப்படியே பண்ணனால்தான் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த காட்சி வந்து செம்ம ரீச் ஆகுது. அந்த டைம்ல வந்து நான் என் குழந்தை அப்போ வந்து 4th 5th படிக்கிறப்ப அவங்க ஸ்கூலுக்கு போய் நான் எப்பவுமே ரெகுலராக போக மாட்டேன். பட் எப்பாவது போய் விட்டுட்டு வருவேன். போகும்போது என் பொண்ணுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சுத்திக்கினாங்க. அங்கிள் அங்கிள் எப்படி அங்கிள் அந்த கை வந்து உள்ள வந்து உங்களை இழுத்துட்டு போச்சு, இப்ப எப்படி நீங்க வந்துட்டீங்க இப்படின்னா குழந்தைத்தனமா வந்து அந்த குழந்தைங்க மனசுல போய் பதிய வச்சது ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய காஞ்சனா திரைப்படம் தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் அழகா நடிச்சு காமிச்சு என்ன வேலை வாங்கினார். ஒரே டேக் தான் பண்ணோம், ஆனால் சூப்பராக வேலை வாங்கினா. அதுக்கப்புறம் பயந்ததெல்லாம் வந்து நானே பண்ணேன். அதுக்கப்புறம் அது பயந்ததெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வந்து அவரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்றத நமக்கு தெரியாது. சரி, இப்போ நேற்று கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக இந்த ஆடிஷன் பண்றாங்கல்ல, எனக்கு ஆடிஷன்ல எனக்கு அந்த அளவுக்கு இதுதான் தெரியல. நான் நல்லா நடிக்கலன்றதுக்காக செலக்ட் ஆகலையா இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு புரியாததுனால நான் வந்து சரியா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்பவுமே நான் ஒரு கேரக்டர் பண்றேன்னா நல்லா பண்ணா அது டைரக்டருடைய திறமை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்றாங்கிறத உத்து கவனிப்பேன். அவர் சொல்றதை அப்படியே உள்வாங்கி அப்படியே வெளியே வரும். அதுதான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். அதுதான் பெஸ்ட் அவுட்புட்டாக வருதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஆடிஷன் அப்படின்னு பண்ணும்போது யாரோ இருப்பாங்க, இதான் சார் டைலாக் பண்ணுங்க சார் அப்படின்னுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லாட்டி யாரோ இருப்பாங்க. ஒரு செவத்துக்குள்ள ஆடிஷன் பண்றாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்குறது என்னங்கிறது டைரக்டருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கிறது டைரக்டர் தான் தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தெரியும். அதில் ஒரு 75% தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா செட்டப் இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வரும். அது ஒரு மூட் கிரியேட் அது ஆகும். மூடு கிரியேட் ஆகும். அது வந்து இங்கே வருமானு தெரியல. நீ ஒரு நான் வந்து அது நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். எனக்கு அது வரல, என்னன்னு தெரியல. ஸ்பாட்ல வர மாதிரி எனக்கு அது ஆடிஷன் வரல. இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பேன் தமிழ்ல. ஒரு ஆடிஷன்லயும் நான் ஆடிஷன் பண்ண படங்கள்ல ஒரு படத்துலயும் நான் நடிச்சே கிடையாது. நடிகரானதுக்கு அப்புறமா, அதாவது நடிகரானதுக்கு அப்புறமா ஆடிஷன்ஸ் கொடுக்கறத சொல்றீங்க. ஆமாமா, இப்போ சொல்றேன். இப்போ ஒரு 10 வருஷமா தான் இந்த ஆடிஷன் ஆமா, கல்ச்சரே உண்மை, வந்திருக்கு. உண்மை, உண்மை. நான் ஒரு 6 வருஷமா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆடிஷன் பண்ண எந்த தமிழ் படத்துலயும் நான் நடிக்கல. சலார்ல மட்டும் நடந்து. சலார் வந்து எப்படி நடந்ததுன்னா, அது வந்து சென்னைக்கு வந்து ஆடிஷன் பண்ணாங்க. அதான் அதர் லாங்குவேஜ்ல நடந்திருக்கு, தமிழ்ல நடந்து. தமிழ்ல நடக்கலாம் சொல்ல வரேன். சலார் அப்படிதான் பண்ணாங்க, காந்தாரா அப்படிதான் பண்ணாங்க. காடன் 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 திரைப்படம் வந்து பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் தமிழ்ல என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. நீ தெலுங்கு பேசுவியா இல்லையான்னு நீங்க தெரியணும்டா, நீ வந்து தெரியும் சம்பத், நீங்க தெலுங்குல ஒன்று பேசி அனுப்புங்க. நான் அப்போ நான் வந்து ஸ்பைடர்ல தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் பண்ணியிருப்பேன். அந்த தெலுங்கு டைலாக்கை டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதை வந்து பேசி வீடியோ எடுத்து, அப்போ அவர் பாம்பேல இருக்காரப்ப, ஏன்னா தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆளா போடணுங்கிறதுக்காக அதையும் நான் தெலுங்குல தான் ஆடிஷன் பண்ணேன். ஸோ ஓகே, தெலுங்குல கன்னடத்துல ஆடிஷன் பண்ணி செலக்ட் தமிழ்ல ஆகல. தமிழ்ல மட்டும் ஆகல, என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அது ஒரு நிறைவேறாத ஒரு குறையாவே இருக்கு. அது இன்னும் அது நான் எது சொல்ல வந்தேன்னா, 2 நாள் முன்னாடி கூட ஒரு ஆட் ஃபிலிமுக்காக என்ன ஆடிஷன் பண்ணாங்க. நீங்களே எடுத்து அனுப்புங்க. அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு அவங்க இடத்துல இதை பண்ணியிருந்தா கூட, சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என்ன நான் டைரக்ட்னா கூட கேட்டு உள் வாங்கி பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். ஐ எம் ஆல்வேஸ் எ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். இதான் டைலாக், நீங்க வந்து நீங்களே வீட்லயே பண்ணி அனுப்புங்க. நாங்க இன்னும் வீட்லயே பண்ணி அனுப்புற, அது இன்னும் கொடுமை. அது நம்மளே எப்படி எடுக்கிறது? எங்க வீட்டுல யாரும் சினிமாக்காரரும் கிடையாது, எடுக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. இதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டை ஒருத்தனை கூப்பிட்டு அவனை வர வச்சு அவன் எப்படி எடுப்பான்னு தெரியாது. இதெல்லாம் சிக்கல்லாம் இருக்கு. எடுத்து அனுப்பிச்சேன். ஒரு 3-4 days பேக் எடுத்து அனுப்பிச்சேன். நேற்று வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சாரி சார், வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆட் ஃபிலிமில் டைரக்டர் வந்து வேற ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க, பட் ஸ்டில் அவங்க எதிர்பார்க்கறது வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் கேட்கும்போதே சொல்லிட்டேன், எனக்கு ஆடிஷன் பண்ணாவே எனக்கு செலக்ட் ஆக மாட்டேன் மேடம். சென்டிமெண்ட்டாக இது கூட ஆனதே இல்லை, அதனால் வேஸ்ட்டுன்னா இல்லை சார் நீங்கள் அனுப்புங்க சார், இது வந்து ஆட் ஃபிலிம்லாம் அப்படி தான் சார் அப்படின்னாங்க. சரி, இல்லை சீக்கிரம் சென்டிமெண்ட் உடையிட்டோம் மேபி. ஆனால் சார், இப்போ நீங்கள் அதான் சொன்னது 250 படங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் சொன்னீங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன் நமக்கு தனியாக நிற்கிற மாதிரி, லாரன்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து பார்த்திபன் சார், அந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. செட்டில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம இருக்கோம், நமக்கு அங்கே இன்னொரு நடிகர் யாராக வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரோ இல்லை முக்கியமான கேரக்டரோ அவங்க பார்க்கும்போது, சரி இது நம்ம கிடச்சிருந்தா நம்ம விளையாடிக்கலாமா, ஏன் எதனால் அது நமக்கு இது யோசிச்சது உண்டா? நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஏன் அது அதாவது என்னை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு சில நடிகர்களை பார்க்கும்போது சூப்பராக பண்ணுறாருல, இவர் மாதிரி நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்கேன். ஒரு சில நடிகர்கள் பண்ணும்போது இவரோட நம்மளே பெட்டர் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணிருக்கு, நிறைய முறை தோணிருக்கு. எது மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது நமக்கு கிடைக்காம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வந்து நம்ம அடியாள் இந்த ரேஞ்சிலேயே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வில்லனா நடிக்கணுன்ற ஒரு முயற்சியை வந்து நான் முதலே அதை எடுத்துக்கணுமோ. ஏன்னா தீனா பண்ணும்போது டக்குன்னு ஒரு ரைஸ் வந்தது, அதே மாதிரி அரசு பண்ணும்போது ஒரு ரைஸ் வந்தது, அப்புறம் ரன்னு, ரமணா பண்ணும்போது ஒரு இது வந்தது, தூள், அப்புறம் காஞ்சனா பண்ணும்போது வந்தது. ஒரு லிஃப்ட் ஒரு படத்துக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி ட்ரை பண்ணும்போது கேட்கும்போதே வந்து சார் ஏதாவது நல்லதா கொடுங்க. இப்போ நான் கேட்குறேன், துணை படம் இப்போ விட்டேன். இன்னைக்கு டாப்ல இருக்கிற ஒரு 7-8 ஸ்டார்ஸ் படத்தை நான் இப்போ விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, இல்ல வேண்டாம் யூஸ்வலா வர மாதிரி கூப்பிட்டாங்க, இப்பவும் கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இப்பவும் நம்மள வந்து அந்த மாதிரி வச்சு அழகு பார்க்கறதுக்கு டைரக்டருங்க கூப்பிடுறாங்களேன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
பட் நான் அப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ கேட்ட மாதிரி ஏன் உன்னை டைலாக் பேசி நடிக்கலன்னு கேட்கும்போது இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன. அது சொல்லுவாங்க சார், ஒரு நமக்கு நோ சொல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோவை இப்ப சொல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு 1.5-2 வருஷமா தான் நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். மேபி அது சில பேருக்கு வந்து தப்பா இல்ல, அது ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ஒரு போல்டான டிசிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம துணிஞ்சு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஓகே, இப்பவும் பண்ணலன்னா இன்னும் இப்பயே வயசாகுது, இன்னும் எப்பதான் நம்ம சாதிக்கிறது, நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்து இப்போ நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். மேபி கூடிய விரைவில். ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் இப்போ நல்ல கேரக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே வந்து இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் என்டர் ஆன போது எனக்கு ஏற்பட்ட நட்பும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சமுத்திரகனி சார் வந்து சுந்தர் கே விஜயன் சார் கிட்ட சீரியலில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் சார் உங்கள் படத்தில் நடிக்கணும் நாளாக ட்ரை பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு. அவரும் ஆமாம் சம்பாத், நானும் யோசிச்சிட்டே இருக்கேன், கரெக்டாக டைம் வரும் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு ஒரு முறையும் சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி காந்தாரா ஷூட்டிங்காக நான் வந்து மேங்களூர் போகிறேன். ஒரே ஃப்ளைட்டில் நானும் அவரும் போகிறோம். அவர் ஏதோ தெலுங்கு படத்துக்காக போகிறாரு. அப்பவும் சார் ஆமாம் கண்டிப்பாக கூப்பிட்றேன் சம்பாத் அப்படின்னு எப்பவுமே பேசுவார், நல்லா பேசுவார். ஆனால் 28 வருஷமா அவர் படத்தில் நடிச்சதில்லை, அவர் டைரக்ஷனில் பண்ணதே இல்லை. இப்போ அவருடைய படம் ஸ்கூல் பஸ் நினைக்கிறேன், அந்த டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. அந்த படத்தோட பேர் ஸ்கூல் பஸ். அவரே ஹீரோ கம் டைரக்டரா பண்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர். அதுல ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு. சூப்பர். ஷூட் முடிஞ்சு ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு அற்புதமான கேரக்டர். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். டைலாக்கும் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஃபேமிலி. எனக்கு பேரா யார் பண்ணியிருக்காங்கன்னா தீபாக்கா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க எனக்கு பேரா பண்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ அவங்க வந்து நமக்கு பேரா பண்ணும்போது நம்ம கேரக்டரும் ரொம்ப நோட்டிசபிளா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதான் அந்த முயற்சி, தொடர் முயற்சி தான். இப்போ வரைக்கும் நான் படம் நடிச்சிருக்கேன்னா ஒன்லி முயற்சி ஃபாலோ அப் சொன்னீங்களே நீங்க, ஃபாலோ அப் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பொதுவா எல்லாருமே பாக்குற ரசிகர்களாகட்டும் இல்ல இந்த மாதிரி இப்போ ஓகே, சம்பத் ராம் சார் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஸ்டண்ட் மேன், அதாவது வந்து ஒரு ஃபைட்டர். அவர் அப்புறம் நிறைய எல்லாருக்குமே என் பேர் தெரியாது, எதுவும் தெரியாது, நடிக்கணும் என்ன தெரியாது. நீங்க ஃபைட் மாஸ்டர் முதல் கேள்வி தான் கேட்பாங்க. அது ஆனா நீங்க அப்படி கிடையாது நிஜத்துல. நீங்க அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து அந்த மாதிரி நடிச்ச ரோல்ஸ்னால ஏன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் அப்படி ஆக்டர்ஸா மாறி இருக்காங்க. நான் நடிச்ச முக்காவாசி படங்கள் ஹீரோ கூட வில்லன் கூட ஒரு 10 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கன்னா நான் மட்டும் அதுல நானும் இருப்பேன் அதுல. அதனால எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நானும் ஃபைட்டர்னு நினைப்பாங்க. நான் ஒருத்தன் வந்து ஃபைட்டர் இல்லை ஆர்டிஸ்ட்னு பாக்குறவங்களுக்கு தெரியாது. அந்த கம்பெனி ஆர்டிஸ்டா ஒரு யாராவது ஒரு நோன் ஃபேஸா ஒரு ஆல்ரெடி நடிச்ச முகமா ஒரு ஆர்டிஸ்டா ஒரு சின்ன டைலாக் கொடுத்தாலும் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வகையில என்ன ஃபைட்டர்ஸோட ஃபைட்டரா நம்மளையும் போட்டுருவாங்க. அது பாக்குற மக்களுக்கும் அதுதான். இன்ஃபேக்ட் சினிமாக்காரங்கள்ட்ட நிறைய பேர் அப்படிதான் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட், புதுசா ஒரு அசிஸ்டன்ட்லாம் வந்து நான் ஒரு ஃபைட்டர் தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணமா இருக்குமா சார்? அதாவது வந்து இல்ல இவர் வந்து சார் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஃபைட்டர், ஒரு ஸ்டண்ட் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி காட்சிகள் இருக்கிறதுனால வந்து மேபி டைலாக் எல்லாம் கொடுத்தா பேசுவாரான்னு அந்த எண்ணம் மேபி அதுவும் காரணமா இருக்கலாம். ஏன்னா ஃபைட்டராகவே நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறதுனால, சினிமாலேயே நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறதுனால நீங்க உண்மையிலே கரெக்டான ஒரு என்னையே யோசிக்க வச்சிருக்கீங்க. அதுதான் காரணமா இருக்கும். எனக்கு நிறைய ரீசன் தேடுவேன். நான் கடைசியா நடிச்ச தங்கலான வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய படம் விட்டேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே வந்து என்ன அந்த மாதிரி கேட்டு தான் கூப்பிடுறாங்க போது அவங்க மனசு ஆழமா பதிஞ்சிருக்கு ஐ எம் எ ஃபைட்டர் அப்படின்னு. இல்ல இந்த நேர்காணல் அதை சொல்லட்டும். அது சம்பத் ராம் சார் வந்து அது கிடையாது. அவர் ஒரு நடிகர். அவரு பிசிக் பாக்குறதுக்கு அப்படி இருக்கிறதுனால அப்படி தெரியுது. பட் அவர் ஒரு நடிகர். அவரு கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க நீங்க. அதான் சொன்னேன், அது மாதிரி பண்ண படங்கள் பெருசா போவாதனால நிறைய பேருக்கு தெரியல. சமுத்திரகனி அண்ணனோட படம் அப்படி ஆமா, அதுவும் வந்து 10 நிமிஷம் வந்தாலும் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டர். ரெண்டாவது சார் என்னைய வந்து நல்லா ரசிச்சு ஷாட் வச்சாரு அவரு. எனக்கு நான் அதுலயுமே வந்து பக்கமா டைலாக் எல்லாம் பேசல, சின்ன டைலாக்கா இருந்தாலும் சூப்பர் டைலாக்கா கொடுத்துருக்காரு. ஆனா என்னை அழகா ரசிச்சு அந்த ஃப்ரேம் வச்சார். ஏகாம்பரம் சார் வந்து அவர்தான் கேமரா ஃப்ரேமிங் அவ்வளவு சூப்பரா வச்சாரு. சூப்பர். இந்த லுக்கு, அந்த தாடிக்கும் அதுக்கும் ஏய் நானா இது அப்படின்னு அந்த மானிட்டர் பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம்.
நான் டைரக்டர்கிட்ட என்ன சொன்னேன், சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், நல்லா நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சரியாக பண்ணுறேன்னா இல்லைன்னு தெரியல எனக்கு. அதனால் அவர் போய் சொல்கிறேன். அவர் சொன்னார், என்ன சார் உங்களை எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், உங்களை எப்படி வச்சா அழகாக இருக்கும் எனக்கு தெரியாதா, நான் அதை பார்த்து பார்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் சார், ஏன்னா அவர் ஒரு ஷாட் முடிஞ்சோடனே என்னை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுவார், அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவார். நான் எனக்கு டவுட்டு, எனக்கு என்ன நல்லா பண்ணுறோமா. மானிட்டர் பாப்பீங்களா? நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், ஒரு ஷாட் 2 ஷாட் பார்த்து நான் விட்டுருவேன். நமக்கு அவர் எதுவுமே சொல்லாதனால எனக்கு ஒரு டவுட்டு, சரியாக தான் பண்ணுறோமா பண்ணலையா, ஏன் அவர் வந்து கரெக்ஷன் சொல்லலை அப்படின்ற எண்ணத்தில் நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட. நீ கரெக்டாக தான் பண்ணுறீங்க, இத்தனை படத்தில் பார்த்து ரசிச்சிருக்கலாம் உங்களை. ஸோ எனக்கு அப்போ தான் தோணுது, சரி நம்மளை வந்து நம்மளை ரசிக்கிற டைரக்டருங்களும் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்ச 2 நாள் தான் ஷூட் அட்டன் பண்ணேன். அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சூப்பர். அந்த 2 நாளுமே வந்து நமக்கு அவ்வளோ ஷார்ட்ஸு, அவ்வளோ சீன்ஸு. நல்லா உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி முன்னாடி இப்போ வில்லனா பண்ணவங்க கூட வச்சுக்கோங்க, இந்த ஃபிசிக் இருக்கவங்க, இப்போ ஆனந்த்ராஜ் சார் ஆகட்டும், பொன்னம்பலம் சார் ஆகட்டும், அவங்களாம் வந்து ப்ராப்பராக அது மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் அவங்க பெரிய வில்லன் ஆயிட்டாங்க. வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து அப்படி வந்த ஒருத்தர் நான் வில்லன் நடிச்சு இப்போ காமெடிக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. வந்து ஈவன் கண்ணன் சார் கூட அந்த மாதிரிலாம் சின்ன காமெடி ரோல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து 2 சீனுமே சரி, நான் விவேக் சாரோட காமெடி எல்லாமே ஆகட்டும், அது ஒரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உடல்வாகுல இருக்கவங்க நகைச்சுவை காட்சியில இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பிளேவரா இருக்கும். சரத்குமார் சார் காமெடி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கான முயற்சிகள் அப்படி யாரும் உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க இந்த படங்கள் தவிர்த்து? ஏன்னா இன்னைக்குமே எல்லாருமே பிரதர் நீங்க சேவிங் பண்ணினா அஜித் கடை தடவிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை வந்து மைண்ட்ல வச்சு சொல்லுவாங்க, சார் விவேக் சாரோட நடிச்ச காமெடி வந்து சூப்பர் சார். சில பேர்லாம் ரோட்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது, சார் நீங்க ஷோ போனா அஜித் குமார் சார் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்களாம் நிறைய பேர் உண்டு. பாருங்க நம்ம எவ்வளவு படம் நடிச்சிருக்கோம். அந்த காமெடி வந்து எல்லாரும் மனசு டக்குன்னு புரிஞ்சு. இப்ப நீங்க காஞ்சனா சொன்னீங்க குழந்தைங்க கிட்ட போய் டக்குன்னு சேர்ந்துருச்சுன்னு, அது இந்த காமெடி வந்து எல்லாருமே நீங்க ஏன்னா அஜித் சார் எப்பவுமே அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸம் எல்லாருக்குமே தெரியும் போது டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தர் தாஜா பண்ணணும்னு அந்த வார்த்தையை சொல்றதுன்னு ஒரு காமெடி, ஒரு அடியால் வந்து ஒருத்தர் கிட்ட அப்படி தாஜா பண்ணிட்டு எஸ்கேப் போவாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்சி எல்லாரும் மனசுலயும் ஆதியில அதேதான் கூப்பிட்டு மிரட்டுவீங்க. காமெடி சீனுங்கிறதுனால சேனல்ல வந்துட்டே இருக்குமா, குழந்தைங்க வந்து பெரியவங்க பாப்பாங்க, அதனால போய் ரீச் ஆயிடுச்சு. ஆதியிலுமே அடுத்த புல்லட் சிக்லெட் பைக் சம்பந்தப்பட்ட காட்சிகள். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? ஆக்சுவலா வந்து ஒரு சில 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஹரிவுத்ரான்னு பெருநாய்கள் இந்த 2-3 படம் பண்ணியிருக்காரு. அவர் படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஆனா உங்களுக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க, நான் தான் உங்களை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் உங்கள் லைஃப்பை, இல்லை ஒரு காமெடின்னு ஆக பாருங்க, காமெடி ஆகிட்டீங்கன்னா வேற இதுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை அப்பப்போ சொல்லிட்டே இருக்காரு. நான் உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், உங்கள் ட்ராக்கை மாத்துறேன் நான் அப்படின்னு. மேபி அது மாதிரி 2 பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நடக்கலாம். நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் சார், சில பேர் ஒரு சில படங்கள் ஹீரோ படத்தோட லீடாகவும் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கேரக்டர், அந்த டைரக்டர் அந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணி வச்சிருக்காரோ அவர் சொல்ல அது உள்ளே போவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நீ காமெடியாக சொன்னீங்கன்னா காமெடியாகவும் வெளியே வரும், சீரியஸாக சொன்னீங்கன்னா சீரியஸாக வெளியே வரும், ஃபீலிங்கு சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட்டாக வெளியே வரும், ஆக்ஷன்னா ஆக்ஷன் தான் வரும். ஸோ அது டைரக்டர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காமெடினா காமெடியும் வரும். கண்டிப்பாக என் கூட பழகுனவங்க வந்து இன்ஃபேக்ட் என் பொண்ணையோட சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்களாம், ஏய் உங்கள் அப்பா என்னடி இப்படி டெரராக இருக்காரு அப்படின்னு. எங்கள் அப்பா வீட்டில் ஒரு காமெடி பீஸு அப்படின்னு அவள் சொல்லுவாளாம். அதை என்கிட்ட சொல்லி நிறைய வாட்டி கிண்டல் பண்ணியிருக்கா. என் கூட பழகிற பசங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏய் உன்னெல்லாம் யாரா வில்லனா போட்டு அப்படின்னு. ஆக்சுவலாக வேறதான் நான். அதுதான். அப்படின்னா உங்க மகள் ஆகட்டும் உங்க மனைவி ஆகட்டும், இப்ப நீங்க இவ்வளவு படங்கள்ல ரொம்ப கொடூரமான வில்லனால கூட பார்த்திருக்கோம், அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? இப்ப சொன்னீங்க என் வைஃப் வந்து கமெண்டே பண்ண மாட்டாங்க, எந்த படத்தை பத்தியும் கமெண்டே பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் அவங்க எதுவுமே சொன்னதே கிடையாது. என் பாப்பா மட்டும் என்னப்பா இப்ப 10 அடி வாங்கிட்டே இருக்கா அதெல்லாம் சொல்லுவா. இப்ப சொன்னல பசங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு. இன்னொன்னு சொல்லுவா, உன்னோட உங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டாக்டர் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ்மேன். நீங்க பாஸ்கெட்பால் ஆடிட்டு இருக்கீங்க, ரொம்ப உங்களோட சின்ன வயசுல ஆடி இருக்கீங்க, 15-16 இயர்ஸ்ல இருந்து. ஸ்போர்ட்ஸ்மேன் சம்பந்தப்பட்ட படத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு இப்ப வல்லினம்ல எனக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, எனக்கு நம்ம பைசன்ல பார்த்துட்டு
இந்த கேரக்டர் நம்ம பண்ணிக்கலாம். என்னோட நண்பர் தான் அவர், அருவி மதன் சார் வந்து நானும் அவரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். 2 பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தோன்னு தோணுச்சு. அதான் அந்த மீசை நான் வச்சு ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். அதே மீசையை வச்சு நம்ம பிரியதர்ஷன் சாருடைய படத்துல காஞ்சிபுரம் படத்துல, அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட பண்ணார். அதுலயும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஹீரோவா பண்ண படம் நிமிர்ல, அதுலயும் வந்து அதே கெட்டப்பில் தான் பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி கள்ளத்துப்பாக்கில பிடி வாத்தியாரா பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது யோசிச்சேன். சரி, இந்த கேரக்டர் கஷ்டம் தான் பண்ணியிருக்கலாமே. ரொம்ப அருமையான கேரக்டர் அது கடைசி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அந்த ஆசை உண்டு. அப்படிதான் வந்து வல்லினம் அப்படின்ற படத்துல நான் 37 வருஷமா விளையாடிட்டு இருக்கிற எங்க டீனர் கார்பரேஷன் கிரவுண்ட்ல தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. வல்லினம் படத்துல பாஸ்கெட்பால் அறிவழகன் சார் படம். இன்ஃபேக்ட் சில இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன். அப்ப ஏதாச்சும் ஒரு காட்சியில நடிச்சே ஆகணும்னு கேட்டதுனால டைரக்டர் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சும்மா ஒரு சின்ன ஷார்ட் தான் வரும். அதுல ஒரு சின்ன கோச்சா பண்ணாரு. ஸோ எனக்கு அந்த ஆசை கேட்டேன். ஏன்னா நம்ம அதுலயே ஊர்னவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் டிராமா பாக்குறோம். பாஸ்கெட்பால் சம்பந்தப்பட்ட படம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், கோச் மாதிரி ஒரு கோச் மாதிரி பண்ணணும். சரி, நம்ம வந்து இனிமேல் ஒரு பிளேயரா பண்ண முடியுமா தெரியாது. ஆனா அந்த கோச்சா பண்ணணுன்ற ஒரு ஆசை விரைவில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நடக்கட்டும். நிறைய படங்கள் இந்த ரெஃபரன்ஸ்ல நடக்கும். சொன்னீங்களா உங்களோட படங்களை பார்த்து உங்களுக்கு வந்த வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாமே இப்ப அந்த படத்துடைய கதாநாயகனோட டைரக்டரோ இல்ல இதுல சம்பத் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிளேஸ் ஆன படங்களோ, இல்ல இது சம்பத் வேண்டாமே, இந்த ரெண்டுத்தையுமே நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட கெரியர்ல? ஆக்சுவலா நான் வந்து உன்னை கூட திருவன்ற படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அஜித் சார் கூட நடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன் அப்படிங்கிற படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க டைரக்டர் சரண் சுப்பியா சார்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போயிட்டு ஆடிஷன்னா செலெக்ஷனுக்காக போகிறேன். இப்போலாம் ஆடிஷன்லாம் கிடையாது, ஆளை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. போனேன். கடைசியாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் தான் அஜித் சார் கூடவே த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகும். ஒன்று வந்து பாண்டி ரவின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இன்னொரு கேரக்டருக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எல்லாரையும் நிறைய பேர் பார்த்தாங்க. அப்புறம் கடைசியாக 2 பேர் செலக்ட் பண்ணி நானும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிட்டு டேரக்டர் அப்போ தான் டேரக்டர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 பேரும் பார்த்தாரு. சரி இவர் ஓகே அப்படின்னு சொல்லி என்னைய ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட ஆல் தி பெஸ்ட் சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அவர் கிளம்பி வெளியே போகிறாரு. அப்புறம் டேரக்டர் என்னை பார்த்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. சாரி சார், நான் புல்லட் ஓட்டுவேன் சார், எனக்கு கார் ஓட்ட தெரியாது சார். அப்போ நான் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னோன்னே, அப்படியா கார் ஓட்ட தெரியும் உங்களுக்கு, கார் ஓட்டுற மாதிரி ஷார்ட்லாம் இருக்கு, சரி சரி அவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போனவர் கூப்பிட்டோன்னே அவர் ஓடி வந்தார். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா சார்? நான் லாரியே ஓட்டுவேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் இதே டைலாக இவரு என்கிட்ட சொல்றாரு, டைரக்டர் என்கிட்ட, சாரி சம்பத், இது வந்து கார்லாம் ஓட்டுற ஸ்டார்ட் இருக்கு, அதனால சாரி, நம்ம வேற ஏதாவது கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்புறாரு. நாம அவரு என்கிட்ட கை கொடுத்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அவரு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னிலேருந்து அவர் பேர் குமரவேல், அவர் பேர் குமரேசன், அவர் பேரு. அவரும் நானும் இனி வரைக்கும் நண்பர்களா இருக்கும். அப்போ அப்படிதான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் வந்து கை விட்டு போச்சு, மாறிடுச்சு. அதுல படம் பாத்தீங்கன்னா தெரியும், அஜித் சார் வந்து பல கெட்டப்ல நடிப்பாரு லைவ்ல. அந்த லைவ்ல 2 பேர் தான் இருப்பாங்க. கும்பல் இருந்தா கூட உங்களுக்கு யாருன்னு தெரியாம 2 பேர் தான் த்ரூ அவுட் தி ஃபிலிம். நல்லா சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். 2 பேர், பாண்டி ரவியும் குமரேசன், 2 பேருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு மிஸ் ஆச்சு. டைரக்டர் வேணும்னே என்ன இது பண்ணல, கார் ஓட்ட தெரியாதனால மிஸ் ஆயிடுச்சு. கட் பண்ணா அது நடந்த ஒரு வாரத்திலே வந்து அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஒன்றும். சிட்டிசன் ஒரு வாரத்திலே வந்து அஜித் சார் வந்து நடுவில் ஒரு படம் பண்றாரு. ஏன்னா அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்டு, கொஞ்சம் லேட்டாக வாங்குறதுனால நடுவில் ஒரு படம் பண்றாரு. ஏஆர் முருகதாஸ் சார்னு ஒருத்தர் புதுசா ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே போறேன். அங்கே போன உடனே இங்கே மிஸ் ஆயிடுச்சுல, அங்கே போன உடனே அஜித் சாருக்கு ரைட் ஹேண்டு மகன் சங்கரண்ண, லெஃப்ட் ஹேண்டு நீங்க, படம் ஃபுல்லா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணீங்க. இதான் அவங்க கேரக்டர். கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்களாம் அங்கங்க இருப்பாங்க, நீங்க மட்டும் மெயினா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க மிஸ் ஆனது இங்க கிடைச்சது. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்
ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் சரவண சுப்பையா சார் போய் பார்த்தேன். பார்த்த உடனே இல்லை ரிலீஸ் முன்னாடியே போய் பார்த்தேன். அவர் வந்து மீனவர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு அஜித் சார். ஆமாமா சரி. அதுல வந்து அவர் கூட வர மாதிரி. பட் அதுல பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்னா கும்பல் நிறைய பேர் இருந்ததுனால கரெக்ட் ஆமா. சரி ரெஜிஸ்டர் ஆகல. அந்த போர்ஷன் சின்ன என் போர்ஷன் லைஃப்லயே வந்து ஒரு பெரிய மிஸ் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த படம். அதுக்கப்புறம் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சொல்லலாம். அந்த படத்துல வந்து கமல் சார் கூடவே வர ஒரு 7 கேரக்டர்ல நானும் ஒரு ஆளா செலக்ட் பண்ணி நடிக்க வச்சிருந்தாங்க. இது வந்து ஃபேட்டுன்னு சொல்றதா என்னோட நேரம் சொல்றதான் தெரியாது எனக்கு. அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 3 மாசம் முன்னாடி வேற ஒரு படத்துல நான் சத்ரபதிங்கிற படத்துல சரக்குமா சார் படத்துல அதுலயும் மெயின் கேரக்டர் சரக்குமா சாருக்கு மெயின் ரைட் ஹேண்ட் நான் தான் அந்த படத்துல சத்ரபதியில. அதுல நான் கமிட் ஆயிட்டேன். 10 நாள் நடிச்சிருப்பேன். அதில் நடிச்சு முடிச்சுட்டா ஒரு லாங் கேப் ஆகிப்போச்சு. ஏதோ டேட் ப்ராப்ளம் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ஷூட்டிங் நடக்கல. நான் வந்து வேற படத்துக்கும் போக முடியல. அவங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வர படம்லாம் விட்டுட்டு அந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா மெயின் கேரக்டர். அப்போது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் வந்து எனக்கு வாய்ப்பு வருது. எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய படத்தை நான் விட முடியுமா அப்படின்றதுக்காக நான் போய் அந்த கம்பெனியில் போய் கேட்குறேன். சார் கமல் சார் படத்தில் கமல் சார் கூட வர மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் சார் அப்படின்னு கேட்குறேன். மேனேஜர் வந்து சரி சம்பத் அது முன்னாடிலாம் சில படங்கள் வரும் கேட்பேன் வேணான்னு வாங்க விட்டுருவேன். இது இவ்வளோ பெரிய படம் அதுவும் கமல் சார் கூட நான் நடிச்சது இல்லை அப்படிங்கிற போது வேறு வழி இல்லை. நான் கேட்டேன். அவங்களும் வந்து சரி போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. போயிட்டு ஒரு 10-15 டேஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே மறுபடியும் எனக்கு கால் வந்துச்சு. இல்லை சார் நீங்கள் சொல்லி தான் இங்கே வந்தேன். எப்படி சார் இதுவும் கமிட் ஆகிட்டேன் சார் பெரிய படம் சார் அப்படின்னோடனே அவங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து அவர் லைனில் வந்துட்டார். நீங்கள் வந்தே ஆகணும், வரலன்னா இங்கேயும் நடிக்க மாட்டீங்க அங்கேயும் நடிக்க மாட்டீங்க, எந்த படமும் நடிக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு என்ன மிரட்டினோடனே வேறு வழி இல்லாமல் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தை விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு இங்கே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது என் லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத மனம் ரொம்ப புழுங்கி போன ஒரு நேரம். அதுதான் நேரம்னு சொல்றதா ஃபேட்னு சொல்றதான்னு தெரியல. அது பண்ணியிருந்தேன்னா படம் ஃபுல்லாவே அந்த பல காட்சிகள் மேக்ஸிமம் குரூப்போட தான் இருப்பாரு. எல்லா இடத்துலயும் எல்லா காட்சியும் ஏன்னா 40 நாள் ஒர்க் சார் இல்லை. அதுல 10 நாள் தான் ஒர்க் பண்ணிருப்பேன். 3 சாங்கு ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருப்பேன். எனக்கு எவ்வளவு பெரிய எழுப்பு அது. சத்ரபதியிலையும் த்ரூ அவுட் நல்ல மெயின் கேரக்டர் தான். பட் ஸ்டில் கமல் சார் படம் அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதில் அது மாதிரி மிஸ் ஆனது இந்த 2 படங்கள். இப்போ இந்த லுக்கில் இருக்கீங்களா தொடர்ந்து சில வருஷமா நீங்கள் இந்த லுக்கில்? ஆமாம். அதே மாதிரி வேற லாங்குவேஜ் பெரிய பெரிய படங்களில் நடிக்கிறீங்க, தொடர்ந்து நடிக்கிறீங்க நீங்கள். இந்த கெட்டப்னால ஏதாவது இப்போ வேற சில படம் முக்கியமாக சொன்னீங்களா இப்போ நல்ல ரோல் ஆனால் ஐயோ தாடி மிஸ்ஸோட இருக்கும் நம்ம நிறைய படம் மிஸ் ஆகுது. நிறைய படம் மிஸ் ஆகுது ஆக்சுவலாக. அதில் முக்கியமாக வந்து ஒரு 1 year பேக் மகேஷ் பாபு சாரோட படம் தெலுங்குல நான் வந்து வால்டர் விரியான்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துடைய அசோசியேட் டைரக்டர் வந்து மகேஷ் பாபு சார் படத்துல ஒர்க் பண்ணும்போது கேட்டார். குண்டூர்காரம் சொல்றீங்களா? படம் பேர் இதுக்கு முன்னாடி பண்ண படம். அது 2-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறாரு. அப்போ கேட்கிறாரு ஒரு போலீஸ் கேரக்டருக்கு ஷேவ் பண்ணி நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா வால்டர் விரியால நான் இந்த கட்டப்பில் நடிச்சிருக்கேன், அதனால அவர் ஷேவ் பண்ணி நடிக்க முடியுமான்னு கேட்டார். அதுக்குள்ளே நான் ஒரு படம் கமிட் ஆகும்போது இன்னும் 4 படம் கமிட் ஆகிறோமா, அந்த 4 படம் முடியறதுக்குள்ள 1-2 படம் இப்படியே போயிட்டு இருந்தனால என்னால் நான் எப்போ எடுப்பேன்னு எனக்கே தெரியல. எங்கள் வீட்டில் நான் எதிர்பார்க்கறதோட என் வீட்டில் என் பொண்ணும் என் ஒய்ஃபும் வந்து எப்பப்பா இந்த தாடி எடுப்பீங்க அவ்வளோ அவளோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சான்ஸே வராமல் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த படத்தை மிஸ் பண்ணதும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. குடும்பத்துக்கே ரஜினி சார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவரோட படத்துல ரொம்ப நாள் தான் மலேசியால ஷூட்டு. அதனால அவருக்கு அவர் வந்து வெளியே வந்துட்டு ஜெயிலில் வந்து வருவா சம்பத் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுற எனக்கு வந்து அவர் வாயால என் பேரை சொன்னதுனாலயோ என்னவோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு என் பேர் சம்பத்னு தெரியாது. ஆமா, அது வரைக்கும் சரி அது முன்னாடி வரைக்கும் நான் என் பேர் தெரியுற அளவுக்கு நான் பெரிய கேரக்டரும் பண்ணல தமிழ்ல. ஸோ அதனால அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல நிறைய பேருக்கு வந்து வயசாயிடுச்சு இந்த மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அது சொல்லுவான்னு எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, டைரக்டரா அவர்கிட்ட சொன்னாருன்னு தெரியாது எனக்கு. அவரே சொல்லிட்டாரு. அப்ப அது உங்களுக்கு இப்ப பயங்கர ஒரு என்ஜாய். அது 2 இடத்துல சொல்லிப்பாரு. ஜெயில இருந்து வரும்போது சொல்லிப்பாரு. அப்புறம் ஒரு ஷாப்பை வந்து நாங்க கார்ல ஏறிப்போம்ல, அப்போ சம்பாத்தன் கூப்பிடுவாரு, போய் நிற்பேன் அப்படின்னாரு. அப்புறம் போய் ஏறுவேன், போய் டேஷ் பண்ணி ஸோ 2 இடத்துல சொல்லிப்பாரு. அது ரொம்ப எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது அந்த டைம்ல சொல்லும் போது. இப்போ நீங்கள் சின்ன வயசில் ரசிச்ச ஒருத்தரோட போய் நடிக்கிறோம் நம்ம. அஃப்கோர்ஸ் எல்லாரையும் படங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட ட்ரை பண்ணிங்க. இப்போ இவங்க யாரோடய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே,
ஒரு ரசிகனா போய் என்னைக்காவது அவரோட நீங்க ஷூட்டிங் இல்ல, நான் வந்து சென்னையில வந்து ஷூட்டிங் ஒரு 4 நாள் 10 நாள் நடந்தது சென்னையில. அதுல ஒரு 4 நாள் வந்து 4வது நாள் நினைக்கிறேன் ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமியில ஷூட்டு. நான் வழக்கம் போல மார்னிங் சொல்லிட்டு அவர் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷூட் நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து க்ரேன் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எடுக்கிறாங்க. க்ரேன் வச்சு ஷாட்டு. எல்லாருமே கீழே இருக்காங்க, டயட் முழுக்குன்னு கீழே இருக்காங்க. எங்களுக்குலாம் நீங்கள் இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க எங்கெல்லாம் மார்க் கொடுத்தாங்க. அந்த ஹீரோ வந்து அந்த ஜன்னல் ஓரமாக நிற்கிற மாதிரி ஷாட்டு. அது ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க. மேலே வேறு யாருமே இல்லை, ரஜினி சார் நாங்கள் ஒரு 4-5 பேர் கூட நின்றுருக்கோம். நான் எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்பேன். யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க, பாட்டு நிற்போம். அப்படியே வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு கையை விட்டுட்டு, நீங்கள் எப்படி இது பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. சரிஜி சார் என்கிட்ட இருந்து பேசுகிறாரே அப்படின்ற ஒரு சந்தோஷம். சார் நான் 15 வயசுலேருந்து பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கேன் சார், மேபி அதனால இருக்கலாம் சார். ஓ அப்படியா, நீங்கள் பேஸ்கெட் பால் பிளேயரா? பேஸ்கெட் பால் கொஞ்சம் காஸ்ட்லி கேமில், பாலு, நெட்டு, போர்டு, சிமெண்ட் கோட்டு எல்லாம் பண்ணணும். ஆமாங்க சார். வாலிபால் ரொம்ப சீப்பில், நெட்டு ஒரு பால் இருந்தால் போதும்ல. ஆமாங்க சார். சார் அதை விட கபடி ரொம்ப சீப் சார், 4 பக்கம் 4 கோடு போட்டால் போதும் சார். ஆமால. ஸோ இப்படி அவர் சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த கூச்சம்தான். நம்ம ஏதாவது நான் ஏன் போய் பேச மாட்டேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது எசகு புசுகா பேசி நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன், நான் கொஞ்சம் காமெடியா நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவேன். அது அவங்கள நோஸ்கப் பண்ண மாதிரியோ இல்ல அவங்கள ஊன் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப நமக்கும் கஷ்டமா இருக்கும், அவங்களும் வந்து நல்லா அப்படி பேசிட்டானு இருக்கும். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் விலைக்கே நின்னுக்கிறது. சரி ஓகே, இந்த மொமெண்ட் ரொம்ப ஜாலியா. இந்த மொமெண்ட் வந்து நான் பாட்டு பேசிட்டேன், அந்த ஸ்பாட்ல எனக்கு வந்துருச்சு, பேசிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை ஐயோ நடாது ஒரு இதை தப்பா நினைச்சு போறோம், ஏன்னா நம்ம அவரை நோஸ்கவுட் பண்ணிட்டோமோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதனால இதுதான் காரணம். நான் நிறைய பேர்கிட்ட நாங்கள் அவ்வளோ பேர் ஸ்டார்ஸ் கிட்ட போய் நம்ம போய் ஏதாவது பேசி அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசிடுவோமோங்கிறதுக்காதான். ஸோ அந்த பேசணுன்னே எனக்கு அவரும் பயங்கர சிரிச்சு என்ஜாய் பண்ண, எனக்கும் ஒரு சந்தோஷம், அது மறக்க முடியாத ஒரு இது. அதுக்கப்புறம் நான் அப்படியே டிஸ்டன்ஸ் இது முக்கியமா இன்னும் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு காட்சியில் இருக்கும்போது ஓகே, அதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே வந்து வசனமே இல்லாமல் ஒரு காட்சியில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய படங்கள் இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல வசனம் இருக்காது, எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணிப்பீங்க அந்த சிச்சுவேஷன்? எனக்கு அந்த காட்சியை உள்வாங்கிப்பேன் சார். எனக்கு நிறைய பேர் சொன்னது வந்து, இன்ஃபேக்ட் சரத்குமார் சார் கூட நான் அரசு பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தோட ப்ரீவியூ ஷோ ஏதோ பார்த்துட்டு வெளியே வர, நான் அந்த தேட்டரில் பார்க்க போறான்னு தெரிஞ்சு நானும் போய் நிற்கிறேன். ஏவிஎம் தான் நினைக்கிறேன். ஏவிஎம் ப்ரீவியூ ஷோ போட்டாங்க. பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னை பார்த்தோன்னே, சம்பாத் நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அழகா. நீங்க அரசு படம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அவர் ஃபீல் பண்ணும்போது பின்னாடி நின்று நானும் அந்த அவர் பாய்காட் பண்ணாத அளவுக்கு நான் பேசுறேன். ஏன்னா ஹீரோ தான் ஃபர்ஸ்ட், ஓவர்லூப் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த காட்சியா இருந்தாலும் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட். அவரை மீறி நம்ம எதுவும் பண்ணிவிடுவான்ற காஷியஸ் இருக்கும். பிளஸ் நம்மளும் அந்த காட்சியில நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த ஃபேன்ஸே நிறைய பேர் பப்ளிக்ல எங்கேயா பார்த்தாங்கன்னா, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், டயலாக்கே இல்லாம நீங்க வந்து நல்லா நடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய படத்துல நீங்க டைலாக் பேசி பார்த்து இல்லை, ஆனா உங்களை பிடிக்கும் எனக்கு, ஏன்னா அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரியாக்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி விஜய் மில்டன் சார், நான் அவர்கிட்ட போய் நான் கேட்பேன், நான் அவர்கிட்ட போலீஸோட நான் உரிமையாக கேட்பேன் அவர்கிட்ட, சார் ஏதாச்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கொடுங்க சார். நான் நிறைய டைரக்டர் கேட்டிருக்கேன், என்கிட்ட நல்லா பேசுகிற டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், ஓப்பனாக கேட்பேன். அவர் என்ன சம்பாதி நீங்கள் உங்களுக்கு சொல்லி தெரியுமா, நீங்கள் எந்த காட்சி கொடுத்தாலும் நல்லா பண்ணுவீங்க, டைலாக்கே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரோட நான் வந்து வனயுத்தம்னு ஒரு படம் பண்ணேன், அது கண்டம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரக்டராக இருக்கும். அது நிறைய டைலாக் இருக்கு, நிறைய காட்சிகள், எமோஷனான சீன்ஸ் இருக்கு, அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் இருக்கும். அது பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனார் விஜய் மில்டன் சார். அதுக்கப்புறம் அவர் பண்ண படத்துலையும் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் போலீஸ் ஓட்டால கொடுத்தாரு. அதுவே கொஞ்சம் பெருசா ஒரு மெயினான கேரக்டர் கொடுத்தா இன்னும் எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அது இயக்குனர்கள் மனசுல அது வரணும். சம்பத்ராம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி விகடனுக்காக உங்களுடைய நேரத்துக்கு. என்னுடைய லைஃப் ஜேர்னியை வந்து
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துக்காக எல்லாருக்கும் நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary பேக்கேஜ், இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.